பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு பொடிக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து 1 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1.5 கப்பு வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். எனக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ட்ரை பேனில் வந்து 1 நிமிஷம் வந்து உளுந்து வறுத்துட்டேன். இப்போ வந்து கொள்ளையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். 1 to 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கொள்ளு வந்து பொரியிற சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். இப்போ கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு, பெருங்காயத்தூள் 2த்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வறுத்த கொள்ளை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டேன். கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. கொள்ளு பொடி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, ரைஸ் கூடயே இதை சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.